காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவையில்லை என மத்திய அரசு திட்டவட்டம். தீர்ப்பாயம் உத்தரவு முரணாக இல்லாத வகையில் மாநில எல்லைகளுக்குள் நீரை அனுபவிக்க கர்நாடகாவுக்கு அதிகாரம் உள்ளது என விளக்கம். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அனைத்து கட்சி எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம். முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள், காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், மத்திய அமைச்சர்களும் பங்கேற்பு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு தெளிவாக உள்ளது, எந்த ரகசியமும் இல்லை. சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு விளக்கம். அதாவது முன்னுக்கு பின் முரணாக அல்லது முன்னுக்கு பின்னான செய்திகள் இருந்தால் அதை பற்றி பேசலாம். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் தொடர்கிறது. இதில் என்ன இருக்கு ரகசியம் என்று எனக்கு தெரியவில்லை. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தோர் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. கருணை அடிப்படையிலேயே வேலை கிடைக்க பலர் காத்திருக்க கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஏன்? சிவகாசி வெடி விபத்து, சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கப்படுமா என நீதிபதிகள் காட்டமான கேள்வி. கரூரில் அரசு பணி வழங்கிய அரசாணையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. நாளை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு. சுத்திகரிப்பு நிலையத்தில் பின்பற்றப்படும் நடைமுறைகள், செயல்பாட்டு திறன் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சிவகாசி அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் இரங்கல். பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு. நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய அரசின் புதிய சட்டத்தால் மோசடிகளை தடுக்க முடியுமா என சத்தியம் டிவி எடுத்த ஆன்லைன் சர்வே. தடுக்க முடியாது என 54 விழுக்காடு பேரும், முடியும் என 33 விழுக்காடு பேரும் வாக்கு. தமிழ்நாட்டில் திமுகவை அதிமுக வீழ்த்தும், அதிமுகவை திமுக வீழ்த்தும் என்ற நிலை மாறியுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு படிப்பினை என நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் தொல் திருமாவளவன் பேட்டி. டெல்லி போராட்டத்தில் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிரான மனுக்களை நாளை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். வழக்கு இன்று பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் புதிய மனுக்கள் தாக்கல் செய்ததால் நாளை விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அறிவிப்பு. போராட்டக்காரர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று உறுதியளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். என்டிஏ ஆளும் மாநிலங்களிலிருந்து வரும் செய்திகள் கவலையடிக்கும் வகையில் இருப்பதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் வேதனை. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் வெற்றியை தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பதவி விலக வேண்டுமென தொடங்கப்பட்ட E20 ஜனதா கட்சி கட்சியின் இன்ஸ்டா பக்கம் 3 லட்சம் ஃபாலோவர்களை கடந்து செல்கிறது. ஊழல் செய்வதற்காகவே முந்தைய அரசுகள் தனியாரிடம் மின்சாரத்தை வாங்கியதாக அன்புமணி குற்றச்சாட்டு. 3 ரூபாய்க்கு அரசால் தயாரிக்க முடிந்த மின்சாரத்தை 15 ரூபாய் கொடுத்து வாங்கியது ஏன் என கேள்வி. தமிழ்நாட்டில் இன்று 9 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதிகளில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கனமழை. தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த கழிவறை இடிந்து விழுந்து மேற்கூரை காற்றில் பறந்ததால் பரபரப்பு.
ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். சத்தியம் செய்தி எதிரொலி. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே பொதுவெளியில் ரசாயன கழிவுநீரை வெளியேற்றிய கழிவுநீர் வாகனம் பறிமுதல். நிற்காமல் ஓடிய கழிவுநீர் வாகனத்தை பிடித்து காவல் நிலையத்தில் நிறுத்தி வழக்கு பதிவு செய்த கவரப்பேட்டை காவல்துறை. நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே மோதல். சக மாணவன் கட்டையால் தாக்கியதில் மற்றொரு மாணவனுக்கு பலத்த காயம். திருப்பத்தூரில் விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5000 ரூபாய் லஞ்சம். லஞ்ச பணத்துடன் காவல் நிலையத்திலிருந்து சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது. திருவள்ளூர் அருகே சாலை விரிவாக்க பணியின் போது இயற்கை எரிவாயு குழாய் உடைந்து எரிவாயு கசிவு. தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு எரிவாயு நிலையத்தில் வாழ்வை மூடியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகர ஆற்றில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அருகாமையில் உள்ள ஆரணி ஆற்றில் கொட்டப்பட்டு வரும் அவலம். ஆரணி ஆறு வடிகால் கோட்ட பொறியாளர் அலுவலகத்தின் அருகிலேயே நடக்கும் அதிர்ச்சி சம்பவம். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் மேம்பாலத்தில் சென்ற சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்த அதிர்ச்சி காட்சி. மேம்பால தடுப்பை உடைத்துக் கொண்டு தலைகுப்புற விழுந்ததில் லாரி ஓட்டுநர் காயத்துடன் மீட்பு. துபாயிலிருந்து மும்பை நோக்கி வந்த இண்டிகோ விமானத்தில் திடீர் கோளாறு. விமானி கேட்டுக் கொண்டதை அடுத்து குஜராத் மாநிலம் ராஜ்கோட் விமான நிலையத்தில் அவசர தரை இறக்கம். சீனாவின் ஹாங்சோ நகரில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை போட்டி துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம். பெண்களுக்கான 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் 21 வயதான இளம் வீராங்கனை ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். அதே பிரிவில் மனு பாக்கருக்கு வெண்கலம். மூத்த வீரர்கள் நட்புடன் பழகுவதால் புதிய அணிக்குள் நுழைந்த உணர்வு ஏற்படவில்லை. தானும் இஷான் கிஷன் ஒரே மாநிலம் என்பதால் நல்ல புரிதலும் சிறப்பான ஒத்துழைப்பும் இருப்பதாக இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி கருத்து.